ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்கு வீட்டில் தானே கிம் இருக்காங்க. ஸோ கிம்மும் தூங்கி ஏஞ்சிப்பாங்களே, பார்த்தா சேரில் அவன் இருக்கவே மாட்டான். ஏன்டா நைட் அவ்வளோ டைலாக் பேசினேன், இப்போ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி திரும்பி படுக்கலாம்னு சொல்லிட்டு படுப்பாங்களே, பார்த்தா பக்கத்தில் படுத்துட்டு இருப்பான். இவங்க அதை பார்த்துட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏதோ டைலாக்லாம் பேசினா தூங்கவே மாட்டோம், நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் மனசில் அப்படியே நினச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்களே, பார்த்தா அவன் முழிச்சிக்க ஆரம்பிச்சிருவான். இவங்க பாட்டுன்னு அப்படி தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனுமா நல்ல வேலை நீ ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிக்கிட்டேன். இன்றைக்கி வேறு ஆஃபீஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் நான் எங்கேயும் நீ போகிறது இல்லை. சரி ஓகே, நான் போய் சேரில் உட்காந்துக்கிறேன், நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஏஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு போய் சேரில் உட்காந்துப்பான். உட்காந்துட்டு அப்படியே முழிச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் இவங்கள பட்டுன்னு ஏஞ்சிப்பாங்க. ஏஞ்ச உடனே இந்த மாதிரி நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பானே, நல்லா தான் தூங்கினேன். சரி ஓகேவா, நம்ம 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் போகலாம், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவானே. இவங்களும் உடனே சரி ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. இவனுக்காக செம்ம கடுப்பாயிடும். ஃபஸ்ட்டும் வீட்டை இடிக்கணும்னு பிளான் பண்ணேன், பண்ணல பாரு, இல்லைனா இப்படிலாம் நீ சொல்லியிருக்க மாட்டியா, உனக்கு போகிறதுக்கு வேறு இடமும் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீ வீட்டை அடிச்சிருந்தாலும் நான் டைவிங்க்கு போகணும்ல அப்படின்னு சொன்னோன்னே இவனும் அப்படியே கம்முன்னு ஆகிடுவான். இந்த பக்கம் பார்த்தா ஜோவா பயங்கர கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பா. சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணோன்னே ஞாபகம் இல்லையே, இவன் வேறு ஏதோ பிக் பண்ண அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். சரி ஓகே, எதுவுமே தெரில, இருந்தாலும் நம்ம கூட மேயர் இருந்தார்ல, அவர் கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கால் பண்ணலான்னு போவாளே, அப்போ தான் இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆஹா, போதையில் நம்ம சரக்கு அடிச்சுட்டு கூட இருந்த அவர்கிட்ட தானே அலும்பல் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப கேவலமாக வேறு பேசிகிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இவளாக ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிருப்பான். அந்த பக்கம் பார்த்தா மேயராக நைட்டெல்லாம் தூங்காமல் போதையில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார் ஃபீல் பண்ணிவிட்டு. சரி நான் ஏன் தான் மருந்து வாங்க போனோன்னா, போகாமல் இருந்திருந்தா அவன் வந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு இருப்பார். ஜோக்கோ மனசு கேட்காம சரி ஆஃபீஸில் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் வருவாளே, பார்த்தா அவர் அங்கே இருக்கவே மாட்டார். அவங்க எம்ப்ளாயீஸும் வந்து இல்லை சாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம், எங்களாலையும் பார்க்க முடியல, எங்களுக்கு இங்கே ஹெவி ஒர்க் இருக்குது. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப தூரமாக இருக்காங்க, இவர் தனியாக தான் இருக்கார். ஸோ என்னாச்சுன்னு தெரில, நீ போய் கொஞ்சம் அவரை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வீட்டுக்கு போயிடுவா. பார்த்தா அவர் அங்கே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு சரி ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆவார். இவ்வளோ ஆமாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேனே அப்படின்னோடனே, ஆமாம் உடம்பு சரியில்லை தான், அதுக்கு என்ன பண்ண முடியும், கடமெல்லாம் என்னை அழைக்குதில்ல, ஸோ இப்போ ஆஃபீஸ் போக தானே போகணும் அப்படின்னு சொன்னோடனே, உங்களுக்காக தான் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், பத்தாத்துக்கு மேயர் நேற்று நடந்ததுக்கெலாம் நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, நேற்று ஏதோ நான் போதையில் பேசிட்டேன், உங்களுக்கு வேறு ஆசை தூண்டுற மாதிரிலாம் நான் பேசி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவா. இவனுமா உள்ள கதறி கதறி அழுதுந்தெல்லாம் எதுவுமே நடக்காத மாதிரி, இங்கே பாரு நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன், நான் சரக்கு அடிச்சேன்னா எனக்கு மறுநாள் எதுவுமே ஞாபகம் இல்லை, ஸோ நீ எதுவும் ஒரி பண்ணிக்காத, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர ரொம்ப கேஷுவலாக இருக்க மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. பட்டன் பார்த்தா அவரோட ஷர்ட்டில் இருக்க பட்டன் வர பிச்சுக்கிட்டு போயிடும். அது பார்த்த உடனே இவளுக்காக சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். உள்ள பனியன்லாம் தெரிஞ்ச உடனே இவரும் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டு கொஞ்சம் எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரி ஓகே ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே அந்த பட்டனை வந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிருவா. இவனா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், ஆமாம் நீங்கள் 2 பேரும் என்ன திருப்பியும் ஒன்றா சேர்ந்து அந்த வாமன் கோசி ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ண போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த கான்ட்ராக்ட் நேற்றே செயலிழந்து போச்சு, இதுக்கு மேலே அவனும் காசு கொடுத்துட்டான், ஸோ இதுக்கு மேலே எனக்கும் அங்கே வேலை இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றல்ல அப்படின்னோடனே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, நேற்று நடந்தது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு இவர். இல்லை இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அவன் வேற வந்தான்னு சொன்னால் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. இல்லை இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பச்சையாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருவார். இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த அங்கிளும் அந்த ஆன்டி கேங்கும் வந்துடும். அவங்களா இவங்க 2 பேரையும் அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களா, நாங்கள் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, இப்போ இதை நல்ல வேலை உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், ஏன்னா அவங்க ரொம்ப உன்னை பற்றி கவலைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு மேயர்கிட்ட சொல்லுவாராம். மேயருக்கு செம்ம ஷாக் ஆகிடும். சரி ஓகே ஓகே நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுங்கள், நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்களே இந்த ஆன்ட்டிங்களம்மா, நீங்கள் 2 பேரும் செம்ம பேராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மேலே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஜோக்காக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடும். நான் போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாளே, பட்டுன்னு மேயர் கையை பிடிச்சி இழுத்துருவான். கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ எதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற, எனக்கும் தெரியும் எனக்கு உன் மேலே ஆசை இருக்குன்னு, உனக்கும் அது தெரியும், ஸோ இதுக்கு மேலே எதுக்கு ரூமர்ஸ் போகுதுன்னா போட்டோம், நான் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஓப்பனாக சொல்லிவிடுவார். இவளுக்காக செம்ம ஷாக் ஆகிடும். ஏன் இதெல்லாம் ஜியானுக்கு தெரிஞ்சால் ஒரு மாதிரி நினச்சிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ பயப்படுறியா என்னை திருப்பி அவங்ககிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி பேசிகிட்டு இருப்பார். ஜோக்குமா ஒன்றுமே புரியாது. இல்லை இல்லை நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு சொன்னேன். அப்புறமா எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற, ஒரு வேளை அவனுக்கும் தெரிஞ்சுன்னா அவனும் டீசெண்டாக விலகிடுவான்ல, இதுக்கு மேலே நீயும் ஹர்ட் ஆக மாட்டேன் அழமாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருப்பார். இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் கட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே ஜியானு ஹெப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சீன் போட்டுருப்பான் சான் கிட்ட. இதெல்லாம் பார்த்தான்னா ஜோ செம்ம ஹாப்பி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால்
சானா ஆமாம் ஜோ எப்படா ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. அதெல்லாம் ஒன்றும் போகமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லுவான். இல்லைடா மேயரும் அவளும் வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு மேயர் வேற இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. ஸோ தட் இவ வேற மிஸ்ஸஸ் மேயராக மாறிடுவாள்ல. ஸோ அதனால தான் கேட்குறேன் என்னைக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவானே. இவனுக்கா செம்ம டென்ஷன் வேணும். இன்னொரு வாட்டி என் முன்னாடி அவளை மிஸ்ஸஸ் மேயர்லாம் சொன்னான்னு வச்சுக்கேன் உன்னை ஒரே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு இவனுக்கா பக்குன்னு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்த்தா அந்த புரோக்கர் அங்கிள் வந்து ஜியான் கிட்ட அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றா இருக்காங்க, டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவனுக்கா செம்ம ஷாக் ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே இங்கே பற்றியா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வேறு எடுத்து காட்டுவார். இவனுக்கா தூக்கு வாரி போட்டுரும். உடனே இவன் ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பானே. ஏன்டா ஃபோன் பண்ணுறான், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, இதுக்கப்புறம் நான் உங்களை ஃப்ரீயாக விட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவனுக்கா செம்ம ஷாக் ஆகிடும். ஐயோ நான் தாயா அவளை லவ் பண்ணுறேன், நான் எதுக்கு அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா பயங்கரமாக கத்திடுவான். இவருக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னடா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு செம்ம ஷாக்கிட்டு நேராக போயிட்டு சான் கிட்ட தான் கேட்பாரு. என்னடா இவன் ஏதோ லவ் பண்ணுறான்லாம் சொல்கிறான், இவங்க 2 பேருக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. ஆமாம் ஜோவும் இவனை லவ் பண்ணுறான்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவனுக்கு தான் எதுவுமே தெரியாதுல்ல. இல்லை நானும் கேட்டிருக்கேன் ஆனால் 2 பேருமே இல்லைன்னு சொன்னதில்லை அப்படின்னு சொன்னோடனே ஐயோ இது தெரியாமல் நான் வேற ஊரெல்லாம் டமார் அடிச்சிருனே, பத்தாத்துக்கு மேயரோட அம்மா கிட்ட வேற நல்ல விஷயம் வேற போட்டு கொடுத்துருனே, இப்போ என்ன பண்ணுறது, நான் தான் மாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா இவன் வெளியே நின்று வெயிட் பண்ணிருப்பான், எங்கே இவன் இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மேயர் தான் வந்து இவ்வளோ ட்ராப்பே பண்ணுவார். ஸோ இவரும் வந்து அப்படி இன்டெரக்டாக காத்தடிக்கிற மாதிரி இருக்குது, சாஞ்சிராது அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக நம்ம ஜியோனை வந்து குத்துற மாதிரியே பேசுவாராம். இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் உள்ளே போயிடுவா. பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி முறைச்சு நின்றுட்டு இருப்பாங்க. உள்ளே போனால் அந்த அங்கிளா வந்துட்டா பாரு போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஏற்றி விட்டுருப்பாரு. போய் கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சரி ஜோக்கிட்டே கேட்டுடலாம்னு சொல்லிட்டு ஓடுவானே. பார்த்தா ஆமாம் நேற்று நைட்டு ஜியான் எங்கேயாவது வெளில போனானா நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை நான் கரெக்டாக வெளில போகும்போது அந்த விஷப்பூச்சி ஜீவன் தான் வந்தா, ஸோ அவங்க 2 பேரும் தான் எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானே தெரியாமல். உடனே இவளுக்கும் வந்து ஓஹோ அப்போ அவனை பார்க்க தான் போயிருக்கானா இவன் நைட்டு, ஆனால் என்கிட்ட வந்துட்டு என்னை பார்க்க வந்தான்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமா செம கடுப்பாயிடுவா. வெளியே பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஜியானும் வந்து ஆமாம் மேயருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டா என்ன ட்ராப் பண்ணலாம் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே ஆமாம் இதெல்லாம் மேயரோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கலாய்க்கிற மாதிரி பதில் சொல்லுவாரா. ஆமாம் நேற்று நீங்கள் எங்கள் 2 பேரையும் பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கடுப்பில் கேட்பானே. ஆமாம் நான் பார்க்கவே இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவாரு. அவனும் கடுப்பில் அப்படியே கம்முன்னு போயிடுவானா. இவருக்காச்சா நான் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே மனசாட்சி இடம் கொடுக்காது, தன்னை தனியாக அப்படியே அடிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. ஜியானோ உள்ளே வந்துட்டு ஜோ ஆமாம் நேற்று நடந்ததெல்லாம் உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சா இல்லையா, ஞாபகம் வந்திருந்தா நீ இப்போ போய் மேயரை மீட் பண்ணியிருக்க மாட்டியே, ஏன் போனா அப்படின்னு சொல்லிட்டு வர இவன் கேட்பானே. ஆமாம் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு, நேற்று மேயர்கிட்ட தான் நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேக் ப்ராமிஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாள். நீ ஒன்றும் அவர்கிட்ட அப்படி சொல்ல, என்கிட்ட தான் அப்படி சொன்னேன்னு வந்து இவன் சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பொய் சொல்கிற, நீ வந்து எதுவும் என்னை கலாய்க்கிற மாதிரிலாம் பேசாது, இதுக்கப்புறம் எனக்கு செம கடுப்பாயிடும் அப்படின்னு சொன்னோடனே யார் சொன்னா, நான் தான் உனக்கு நேற்று டிரைவர் மாதிரிலாம் கால் பண்ண தெரியுமா அப்படின்ன உடனே நான் நேற்று டிரைவருக்கு தான் கால் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே நான் தான் டிரைவர் மாதிரி நடித்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே நான் இவர் மேயர்கிட்ட கேட்டேன், அவர் உன்னை பார்க்கவே இல்லைன்னு வேற சொன்னார், நீ என்கிட்ட பொய் சொல்லாது அப்படின்னோடனே நான் எப்படி தான் உனக்கு புரிய வைக்கிறது, நேற்றே நான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே என்ன கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாளே. நான் என்னையே கொடுத்துட்டேன் அப்படின்னோடனே இவளுக்கா செம்ம அப்படியே ஷாக் ஆன மாதிரி பார்த்துட்டு ஓஹோ இதுக்கு மேலே உன் ஃபேக்கான வேர்ட்ஸ் எல்லாம் நான் நம்புற மாதிரி இல்லை, இதுக்கு மேலே நான்லாம் உங்ககிட்ட தோக்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு கம்முன்னு போயிடுவா. இதை வேற அவங்க ஒளிஞ்சிருந்து வேற கேட்டு இருப்பாங்களா 2 பேரும். அந்த புரோக்கர் அங்கிளும்ப்பா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, வாமன் கூசி ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணான், அதை வந்து ஜோ ரிஜெக்ட் பண்ணிட்டா, ஸோ இதுக்கப்புறம் நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ன உடனே சரி எனக்கு ஜியோனை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குன்னு வேறு சான் சொல்லுவானா, ரொம்ப ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு போயிடுவார். இவளுமா மாடி மேலே உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா, நான் பண்ணுறது சரியா தப்பா, இவன் வேறு வந்து பார்த்தேன்னு சொல்கிறான், நான் இப்போ மேயர் சொல்கிறத நம்புறதா இவன் சொல்கிறத நம்புறதா அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருப்பாள். இங்கே சானை வந்துட்டு டே என்னதானா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். டே நான் என்னடா பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பொய்யெல்லாம் வேறு மனசில் வச்சுட்டு இப்போ நான் உண்மை சொன்னால் கூட அவன் நம்ப மாட்டான், இதே மாதிரி தானே ஒரு படத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் ஒரு படத்தை சொல்லி அந்த சீனை வேறு சொல்லுவானா. சான் உடனே டே அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, கடைசியில் அந்த ஹீரோ வந்து எதுவுமே நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவனே கழுத்தறுத்துன்னு செத்துருவான்டா அப்படின்னு வேறு சொல்லுவானே. இவனுக்காக செம்ம ஷாக் வேணும், ஐயோ அந்த படத்தில் அப்படியாடா கிளைமேக்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கர ஷாக்காக நின்றுட்டு இருப்போம். உடனே அந்த புரோக்கரங்களும் வந்துட்டு இப்போ புரியுதா, ஒழுங்காக மேயரோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க ஜோவை பார்க்குறதுக்கு, கூட சேர்ந்து ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். இவனுக்காக செம்ம ஹர்ட் ஆகிடும், டே என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த ஆன்ட்டி வந்து அவங்க அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க. பார்த்தா அப்படியே மேயர் மாதிரியே இருப்பார் அந்த டாக்டரு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இவங்க தான் தம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வருவார். அவரும் பார்த்தா அப்படியே மேயரை உரிச்சு வச்ச மாதிரியே இருப்பார். சரி இவங்க தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்து நெக்ஸ்ட்டு
பார்த்தா இவளா செம்ம ஷாக் ஆகிடுவா. யார்ரா அது அப்படின்னு பார்த்தா இந்த புரோக்கர் அங்கிள் வந்து சிஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள கூப்பிட்டு வருவாங்க. பார்த்தா மேயருக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரியே இருப்பாங்க அவங்க. அவங்கள பார்த்தோன்னே இவளா செம்ம ஷாக் ஆகிடுவா. ஆமாம் என்ன உங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒரே மாரி இருக்கீங்க அப்படின்ன உடனே இவரும் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவார். இவர் தான் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தா ஆமாம் நீங்கள் என்ன அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாணி ஷாக் ஆகிடுவான். ஆமாம் எங்கள் ஃபேமிலியில் மோஸ்ட்லி எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். என்னோட சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருக்குது, ஸ்கூல் படிக்குது. அவளும் பார்த்தா அப்படியே என்ன மாதிரியே இருப்பாள், எனக்கு பொண்ணு வேஷம் போட்ட மாதிரியே அப்படின்னு சொன்னோடனே அவனா ஷாக் ஆகிட்டு கம்முன்னு போயிடுவான். இவளும் வந்து உங்கள் ஃபேமிலி எவ்வளோ பெருசாக இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் ஆனால் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படின்னு சொன்னோடனே இவரும் வந்து சரி ஓகே விடு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்றவா. பார்த்ததுக்கு இவளும் வந்து ஆமாம் நேற்று உண்மையாகவே நான் கேட்குறேன், ஜியான் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்தானான்னு சொல்லிட்டு வேற கேட்பாள். இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவார். சரி ஓகே நான் என்னோட ரிலேட்டிவ் பொண்ணுக்காக கிஃப்ட் வாங்க போகிறேன், அவளோட பர்த்டே வேறு வருது, ஸோ நீ கொஞ்சம் என் கூட வந்து கிஃப்ட் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி இவளும் சரி அதில் என்ன இருக்குது நான் வரேன் அப்படின்ட்டு வேற சொல்லிடுவா. ஜோ வந்து ஸ்டாக் செக் பண்ணிருப்பாளே, உடனே ஜியானோ வந்துட்டு உனக்கு நான் சொல்கிறது எதுவுமே நம்புற மாதிரியே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி கேட்டிருப்பானே. உனக்கு புரியுதா இல்லையாடா, நான் வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது தான் உன் மேலே, ஆனால் இப்போ வந்து சுத்தமாக அது இல்லவே இல்லை நீ பண்ண வேலையால். ஸோ புரிஞ்சுக்கோ, இங்கே வேறு ஸ்டாக் கம்மியாக இருக்குது, நான் வேறு ஒரு வாரம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு வேறு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாளே. இவனுமா உனக்கு வந்து ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா வந்துச்சு தான். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் ஒன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட உனக்கு கொடுத்துட்டேன்னா அதை திருப்பிலாம் நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கடைசியாக கொடுத்த ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை அங்கே வைப்பானே. பார்த்தா இவளுக்கு அந்த ட்ரீமில் வந்ததுலாம் ஞாபகம் வரும். என்னது இது, இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் பட்டுன்னு திரும்புவாள். என்ன எல்லாமே ஞாபகம் வந்துச்சு போல், ஞாபகம் வந்துச்சா சொல்லு, நேற்று என்ன நடந்ததுன்னு மாதிரி இவன் ரொம்ப ஈகராக கேள்வி கேட்பானே. இல்லை எனக்கு உண்மையாகவே எதுவுமே ஞாபகம் இல்லை சொல்லுவா. இவனும் ஓகே உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ வந்து அங்கே நான் வச்சு தான் வந்து எடுத்துப்பாரு, அப்போ உனக்கு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே இவன் தலையில் தட்டி கம்முன்னு போயிடுவான். இவளுக்குமா சரி அங்கே என்ன தான் வச்சுருப்பான் இவன், எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எக்குவாளே. அப்புறமா தான் இவளுக்கே தோணும், சரி அதை இப்போ எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம திருப்பி அவன் பக்கமே சாஞ்சிருவோம், திருப்பி நம்ம ஹர்ட் ஆக வேண்டி வரும், அழ வேண்டி வரும், எதுக்கு இது தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே நின்றுவா. இங்கே கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆமாம் அந்த லேடி டைவர் வந்து உள்ளே தானே இருக்கான், நான் போய் அவளை பேசிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரிகிட்ட வேறு செம்ம கடுப்பில் சொல்லிட்டு போயிடுவாளாம். உள்ளே போன உடனே ஏய் நான் உங்ககிட்ட பேசணும், ஒழுங்காக வந்து ஓரமாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப திமிராக பேசுவாளாம். உடனே கிம்மும் வந்து அப்படியா நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கர ஷாக் ஆகி கேட்பாளே. ஆமாம் நீ இப்போ இருக்கிறதா பார்த்தா நீ ரொம்ப நேரம் பேசுவேன்னு நினைக்கிறேன், என்னால் அவ்வளோ நேரம்லாம் அடக்கிட்டுலாம் இருக்க முடியாது, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே கலாய்க்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்ரூம் போயிடுவாங்க. இவளுமா கையில் செக்கை வேறு வச்சுட்டு இருப்பா, வேறு ப்ராக்டிஸ் வேறு பண்ணிருப்பா, இந்த செக்கை கொடுத்துட்டு மூஞ்சில் அப்படியே தண்ணியை ஊற்றி விட்டுடலாம், ஸோ பயந்து அப்படியே ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பிளான் பண்ணி ப்ரிப்பேர்டாக உட்காந்துருப்பாளே. அவங்களும் கிம்மா வந்துட்டு ஆமாம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாங்க. ஆமாம் உன்ன மாரி ஆளுக்கெல்லாம் என் தம்பி மாரி ஆள்லாம் வந்து ட்ரீம் பாய் மாரி, ஸோ இவ்வளோ வசதியான பையன் வேறு நைஸாக வளைச்சி போடலான்னு பார்க்குறியா, ஒழுங்காக இந்த செக்கை வாங்கிட்டு ஒழுங்காக அவனை திரும்பி பக்கம் ஓடி போயிடு, அதுதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லதுன்னு வேறு சொல்லுவாங்களாம். உடனே கிம்மும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு அவன் நான் கண்டுபிடிச்ச பிளாக் பேர்ல் அவன் என்னோடது, அவன் ஹேண்ட்ஸமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு, அவன் பணத்துக்காகலாம் நான் ஒன்றும் ஆசைப்படல, அவன் ஒரு வேளை சொட்டை தலையாகி குண்டாகி ரொம்ப கேவலமாக இருந்தாலும் நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், நான் அவனை தான் லவ் பண்ணுவேன், அதை நீ புரிஞ்சுக்கோ, நீ அவன் அக்கான்றதுனால ஓவராக ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவாங்களே. பார்த்தா அவள் தண்ணி தூக்கி மேலே ஊற்றலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாள். பார்த்தா இவங்க அப்படியே கையை வச்சு மூடிட்டு இங்கே பாரு இந்த பணத்தை வச்சு சீன் போடுறது, இந்த தண்ணியை காமிச்சு சீன் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நானே லேடி டைவர் தான், நான் இதை விட பெரிய தண்ணிலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களே. இதை வேறு அந்த செக்ரட்டரி ஒட்டு கேட்டுட்டு இருப்பான். ஒட்டு கேட்டுட்டு எல்லா கதையும் போயிட்டு நம்ம ஜங்கு கிட்ட வேறு சொல்லுவானே. ஜங்கா செம்ம ஷாக் ஆகிடுவான், என்னது ஹீராவே இப்படி பேசிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனை போக விட்டுட்டு பயங்கர சந்தோஷப்படுவான். டென்ஷன் ஆவான்னு பார்த்தா என்ன ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டாலே பரவாயில்ல, என்ன வந்து அவளோட பிளாக் போல்லுன்னெலாம் சொன்னாலா பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈராவா அந்த நாவலிஸ்ட் கிட்ட வேறு புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பா. ஆமாம் இந்த லேடி டைவர் தான் அந்த லேடி டைவராக என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகி கேட்டு இருப்பாள். உடனே அந்த நாவலிஸ்ட்டும் உண்மையை மறைச்சிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சிருவான். ஆமாம் நீ அந்த ஃபோட்டோ வேறு எடுக்கிறேன்னு சொன்னியே எங்கள் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். இல்லை அது வேறு ஒரு பர்சன், என் ஹஸ்பண்ட் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு சமாளிச்சுட்டு இருக்கும் இந்த நாவலிஸ்ட். இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் கட்டுறாங்க. ரெண்டு பேருமே க்ளீன் பண்ணிருப்பாங்களே. ஜோ வந்து ஒரு டேபிளை க்ளீன் பண்ணிருப்பா. பட்டுன்னு பார்த்தா ஜியான் வந்து உட்காந்துருவான். டி மரியாதையே ஏன் சரி நான் க்ளீன் பண்ணுறேன், ஏன் இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவாளே. ஆமாம் நீ என்ன மேயரோட அவுட்டிங் போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். ஆமாம் போகிறேன், நீ என்ன வேணாலும் நினச்சிப்பா, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது, நான் தான் போகிறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளாம். ஆமாம் நீ என்ன அவன் கூடலாம் போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன நான் போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ போவியா என்ன அப்படின்னு வேறு கேட்பானே. ஆமாம் நீ என்ன சொன்ன, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னல, அதனால் இப்போ எனக்கு அவன் கூட போகணுன்னு தோணுது, நான் போகிறேன், அதையே நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வேறு திருப்பி ஜோ வந்து மூஞ்சல் அடித்த மாதிரி பதில் சொல்லுவார். உன் மனசில் என்ன அப்படியே வேம்பயருன்னு நினைப்பா, என்ன
என்னையே இப்படி சாவடிக்கிறேன், உன்கிட்ட காலில் வந்து கெஞ்சணும்னு நினைக்கிறியா என்ன? என்னை பேசாமல் வேம்பயர் மாதிரி அப்படியே கடிச்சு என் ரத்தத்தை அப்படியே ராவாகவே குடிச்சிரு, நீ அப்படி தான் பண்ண போகிற போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மிரட்டிகிட்டே இருப்பானே. இவன் மச்சி இப்போ லூஸ் மாதிரி பேசாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு போயிடுவா. பார்த்தா இவனும் மேயரோட ஷாப்பிங் போயிடுவாளா. ஷாப்பிங் போயிட்டு, ஆமாம் உங்களோட ரிலேட்டிவ் பொண்ணு வந்து டீனேஜர் தானே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும், ஸோ நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். லாஸ்ட் டைம் நான் கொரியன் டிக்ஷனரி வாங்கி கொடுத்தேன், அதனால் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இந்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக வாங்கி கொடுத்தா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். ஸோ அவளும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருப்பாள். ஸோ இந்த கலர் அவளுக்கும் ஆப்டாக தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஒன்றும் சொல்லணும். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு போய் அண்ணன் வீட்டில் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அது வரைக்கும் என் கூட வெளில வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. இவளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொடுக்க போயிடுவார். இவளும் வெளில வெயிட் பண்ணிருப்பா. பார்த்தா ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து தட்டிக்கிட்டு இருக்கும் கதவை. இவங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே மேயர் மாதிரியே இருப்பாங்களாம். ஸோ இவங்களும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷாக் ஆகிடுவா. இந்த பக்கம் பார்த்தா ரெஸ்டாரண்ட்லையா ஜியான் வந்து இவ வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறது மறந்துட்டா போல், எங்கே வாலே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதிர்பார்த்துட்டு இருப்பானே. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு வாசலே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா யாரும் வரா மாதிரி இருக்கும். யாரா அதுன்னு பார்த்தா விஷப்பூச்சி இந்த ஜீவான் தான் வருவா. பயங்கரமாக கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே உள்ள பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணோன்னே சொல்லிட்டு பிளான்டாக வருவா. ஆமாம் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, ஏன் சும்மா என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, முன்னாடி நான் உன்னை அவாய்ட் பண்ணேன், இப்போ நீ எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம்லாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் துரத்தும் போதெல்லாம் நீ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்க. ஸோ இப்போ வந்து அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் உன்னை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேற அப்படின்லாம் வந்து பேசுவாள். இவனுக்காக சிரிப்பு வந்துடும். இங்கே பார் ஜீவான், நான் உன்னை பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீ இப்படிலாம் சென்டிமெண்ட்டாக பேசுகிற ஆளே கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான பொண்ணு. ஸோ நீ இப்போ கூட பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ அழக்கூட இல்லை, ஏன் அழுவுற மாதிரி நடிக்கிற அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கலாச்சி விட்ருவானே. இவளுமா நான் அழுவலை தான், ஆனால் அழ வரா மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவளும் ஒத்துப்பா. சரி ஓகே, உனக்கு புரியுதா, எனக்கு ஜோவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் உன் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணது. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது தான், உன் மேலே இருக்க மரியாதை எப்போவுமே அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்ப பாரு. நான் வந்து ஜோக்காக தான் வெயிட் பண்ணுறேன், நான் அவளுக்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் கூட நானும் அவளும் சேர்ந்து ரன் பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஸோ நீ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாத, நீயும் இங்கே வந்து ஓவராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பை.